கிராட்டிடியூட் இஸ் அ கேம் சேஞ்சர். நான் ஃபஸ்ட்டு கத்தார் மூவ் ஆகையில் இங்கே இருக்க லோக்கல்ஸ் அண்ட் இங்கே இருக்க பீப்புள் கிட்ட எப்போ எந்த கொஷின் கேட்டாலும் ஹாய் உங்கள் வீக்கெண்ட் எப்படி இருந்துச்சு, ஹாய் ஹவ் ஆர் யூ, ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட் அப்படின்னு கேட்கல அவங்களோட ஃபஸ்ட்டு ரிப்ளை என்ன தெரியுமா, ஹம்துல்லா அப்படின்னு. எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். ஸோ அப்புறம் தான் கற்றுக்கிட்டேன், அவங்க நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்களோட கடவுளுக்காக நன்றி, தேங்க்ஸ் டு காட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அண்ட் இட் வாஸ் அ லேர்னிங் பாயிண்ட் ஃபார் மீ. அண்ட் அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், டெஃபினெட்லி எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கோம். எதுக்குமே நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுப்போமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்கள் அங்கே போனோம், நல்லாவே இல்லை, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்டலாக தான் ஆன்சர் பண்ணுவோமே தவிர இது வரைக்கும் தேங்க்ஃபுல் டு காட் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதில்லை. ஸோ இட் வாஸ் அன் ஐ ஓப்பனிங் மெசேஜ் ஃபார் மீ இங்கே கத்தார் வந்தப்புறம். அண்ட் அதுக்கப்புறம் என்னோட டெய்லி லைஃப்பில் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், ஒரு ஃப்ரெண்ட் ஒரு சின்னதாக ஒன்று பண்ணி கொடுத்தாலும், ஈவன் அம்மா அப்பா ஏதாவது பண்ணி கொடுத்தா கூட நவ் ஐ ஸ்டார்டட் தேங்கிங் தெம். இட் மே லுக் சில்லி, ஆனால் ஐ ரியலைஸ் the more we are thankful, the more thankful we become. So it is truly something I learned after moving to Qatar. நீங்கள் எத்தனை விஷயத்துக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கீங்க, இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி தேங்க்ஃபுல் டு காட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? Let me know in the comment section.